வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் தொடருமா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக வந்து கணிச்சு சொல்ல முடியுமா? வார் வளருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நவம்பரில் ரொம்ப மோசமான சில கிரக சேர்க்கைகள் வருது. ஈரானோட ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஜென்மத்திலே வந்து குரு வந்து உச்சமாக இருக்காரு. ஸோ அதுவே வந்து எதிரிகளை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய அமைப்பு தான். ஆக்சுவலி ஈரான் ஃபேஸ் ஈவன் மோர் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க இன்னும் பெரிய கலாமிட்டிஸ், இன்னும் பெரிய வார், இன்னும் கொஞ்சம் சேதங்களை ஈரான் சந்திக்க நேரிடும். ட்ரம்ப்போட ஜாதக அமைப்பும் அமெரிக்காவோட ஜாதக அமைப்பும் இந்த வாருக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது? இஸ்ரேலோட ஹாரோஸ்கோப் எடுத்தோம் அப்படின்னாலும் செவ்வாய் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்து மேலே கேது ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருக்கிறதுனால தான் அமெரிக்காவையும் மீறி இவங்க வந்து வார் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள் பேராசையின் காரணமாக தவறான டெசிஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, விச் இஸ் கோயிங் டு பேக் ஃபேர். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வார விரும்பாத மக்கள் தான், எல்லாருமே அமைதியாக வாழட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்தியா வில் கோ ஃபார் வார். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ராஜலட்சுமி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டம் நோக்கி போயிட்டுருக்கோம். என்னதான் நம்ம எலெக்ஷன் பிரச்சாரம், ஒரு எலெக்ஷன் இதெல்லாமே வந்து போயிட்டு இருந்தாலுமே உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் வந்து இன்னுமே வந்து போயிட்டு தான் இருக்குது. சரி, இன்னைக்கு நின்றுடும் நாளைக்கு நின்றுடும்னு பார்த்தா இது முடிகிற மாதிரியே தெரியல. ஸோ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் தொடருமா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக வந்து கணிச்சு சொல்ல முடியுமா மேம்? சொல்லலாம். ஆக்சுவலி இந்த வார் தொடங்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனத்தில் 5 கிரக சேர்க்கை இருந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான், புதுசு கிடையாது. வார் வளருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நவம்பரில் ரொம்ப மோசமான சில கிரக சேர்க்கைகள் வருது. அந்த பீரியடில் பெரிய வார் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வார் முடிஞ்சு அங்கே ரீஸ்டார்ட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். முழுசுமாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜூனில் தான் குரு வந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வராரு. ஆனால் நவம்பருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா திரும்பி பயிற்சியாகி சிம்மத்துக்கு போயிடுவார். அங்கேயே வந்து ஆல்ரெடி கேது இருக்கார், அங்கே கூடவே செவ்வாயும் வருவார். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு கிரக சேர்க்கை கிடையாது. ஏன்னா சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறதே வந்து ஒரு பிரச்சனை தான் தலைவர்கள் மத்தியில். இப்போ அமெரிக்கா போல் ஒரு பெரிய ராஜ்யங்கள் வந்து திடுதுப்புன்னு ட்ரம்ப்பெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, நைட் ஒன்று பேசுகிறாரு. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அமெரிக்காவும் சிம்ம லக்னம், ட்ரம்ப்பும் சிம்ம லக்னம். அவருடைய ஒரு ஹாரோஸ்கோப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரோஸ்கோப் தான். லைக் அவர் வந்து ஃபுல்லாக கிரகண பாண்ட், நம்ம ஈவில் சைல்டு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் தான் அவரோடது. பட் அவர் இவ்வளோ நாள் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருந்தார். ரெகுலராக ஸ்டேபிளான ஆள் இல்லை, பட் நமக்கு தெரியல. இப்போது அது எல்லாமே வெளியே வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் சிம்மத்தில் இருக்க கேது. ஸோ இந்த சிம்மத்தில் இருக்க கேது கூட நவம்பரில் வந்து கூடவே செவ்வாயும் போக போகுது, குருவும் போக போகுதுன்னா இது இன்னும் நீடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அண்ட் ஈரானோட ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஈரான் வந்து கடக லக்னம், அதில் ஜென்மத்திலே வந்து குரு வந்து உச்சமாக இருக்கார். ஸோ அதுவே வந்து எதிரிகளை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய அமைப்பு தான். அந்த குரு மேலே குரு வரும்போது ஸோ அவங்களோட எதிரிகள் வந்து கம்மியெலாம் ஆக போகிறதில்ல, அவங்க இன்னும் வலுக்க தான் போகிறாங்க. அது இவங்களுக்கு பிரச்சனை தான் ஆகும். ஸோ ஈரானோட வார் முடிகிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி அவங்களோட செவ்வாய் ராகு சிம்மத்தில் இருக்குது. அது மேலே இப்போ கேதுவும் அவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மேலே ராகுவும் போயிட்டு இருக்கிறதே இப்போ வாருக்கான ரீசன். இது கூடவே அகைன் நான் சொன்ன இதே காம்பினேஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கும் வார் வளரும். ஆக்சுவலி ஈரான் வில் ஃபேஸ் ஈவன் மோர் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க இன்னும் பெரிய கலாமிட்டிஸ், இன்னும் பெரிய வார், இன்னும் கொஞ்சம் சேதங்களை ஈரான் சந்திக்க நேரிடும். ஸோ ஈரான் வந்து இட் வில் ஹாவ் டு ரீபில்ட் தெம்செல்ஃப். 27 அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ரீபில்டிங் ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு ஈரான் கொஞ்சம் அடி வாங்கும். இந்த வாட்டி ரெஜீம் சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இஸ்ரேலோட ஹாரோஸ்கோப் எடுத்தோம் அப்படின்னாலும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செவ்வாய் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்குது. அந்த சிம்மத்து மேலே கேது ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு மற்ற 2 கண்ட்ரியும் வந்து சீஸ்ஃபயரை கொத்துக்கிட்டாலும் இவங்க சீஸ்ஃபயர் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் இவங்க வந்து இனியும் சீஸ்ஃபயர் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது அவங்க நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவையும் மீறி இவங்க வந்து வார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ வெளியே வர டைமில் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ திஸ் வார் இஸ் நாட் கோயிங் டு எண்ட், புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நவம்பரில் இது இன்னும் பெருசாக ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு நிச்சயமாக. ஓகே, ஸோ இந்த வார்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாடுகள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி வரணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஈரான் சைட்லேருந்து ஏதாவது ஈரான் சரண்டர் ஆவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஈரான் வந்து சரண்டர் பண்ண மாட்டாங்க. பட் ஈரானில் ரெஜீம் சேஞ்சஸ் வரும். ஈரான் வந்து பழைய பெர்ஷியா, அந்த பெர்ஷியா வந்து திரும்பி வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போது முழுவதுமாக இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ ரெஜீம் சேஞ்சஸ் வில் பி தேர் இன் ஈரான். அதுக்கு வந்து உறுதுணையான சில விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு இப்போது.
ஸோ அங்கே ரெஜிம் சேஞ்ச் வரணும் அப்படின்னா வார் முடியக்கூடாது. வார் முடிகிற மாதிரி இல்லை. அவங்க இன்னும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈரான் வில் நாட் சரண்டர். இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் வந்து நம்ம நாட்டுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். ஸோ எல்லா நாடுமே முக்கியம் தான். குறிப்பாக நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகுது? ஏன்னா இப்போவே வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலும் எப்படி இருக்க போகுது? இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து இந்த வார் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலி இந்தியா வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாரை விரும்பாத மக்கள் தான். எல்லாருமே அமைதியாக வாழட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. போன வருடம் செப்டம்பர் நவம்பர்லேருந்தே இந்தியாவுக்கு வந்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா வந்து ரிஷப லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அமைப்பு தான் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பில். ஆனால் இப்போ வந்து அவங்க அமைதியாகவே போக மாட்டாங்க, அமைதியாக இருக்க முடியாது. ஆல்ரெடி செவ்வாய் தசையில் ராகு புக்தி ஆரம்பித்தப்போ தான் நம்ம அட்டாக்ஸ் பார்த்தோம். நம்ம ஃபுல்லாக அட்டாக்ஸ் பாகிஸ்தானோட ஃபேஸ் பண்ணோம். அகெயின் திஸ் வில் ரீஸ்டார்ட். இது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே பேசணும், அவ்வளோ டீட்டெயில்டாக இது பேசணும். பிகாஸ் இனி 7 வருடங்களுக்கு இந்தியா தொடர்ந்து வாரில் ஈடுபடுற மாதிரியான அமைப்பு. பிகாஸ் செவ்வாய் வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து கார்த்திகேயனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், முருகப்பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் வந்து சேனாதிபதி, தேவ சேனாதிபதி. அவரே வாரியர் தான். மற்ற கிரகங்கள் அமைதியாக போகிற மாதிரி, சந்திரன் வந்து தாய் உள்ளத்தோடையே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த மாதிரி செவ்வாயெல்லாம் அமைதியெல்லாம் போக மாட்டார். நம்மளால் இப்போ அமைதியாக இருக்க விட மாட்டாங்க நம்மளை. ஸோ அதனால் நிச்சயமாக இந்தியா வில் கோ ஃபார் வார். பட் இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் என்ன கொடுத்துடலாம்னா நியூக்ளியர் வாராக இருக்காது. ஸோ மக்கள் பெரிய பயப்படுத்துக்கெலாம் போக தேவையில்லை. பட் இந்தியா வில் கோ டு வார் அண்ட் இந்தியா வில் எக்ஸ்பேண்ட், அகண்டமாகும் பாரதம். ஏன்னா நம்ம இந்தியாவோட கணக்கு பழைய பாரதம் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா இட் வாஸ் வெரி பிக். நம்ம பிரித்து நிறைய பேர் சரி சந்தோஷமாக இருந்துக்கோங்கன்னு கொடுத்துட்டோம். இது வந்து ரிஷப லக்னத்துடைய குணம். ஒரு வீட்டில் ஒரு ரிஷபராசிக்கார பையன் இருக்கான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கா, ரிஷப லக்னக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் அதிக நன்மை செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி எதுவுமே கிடைக்காது. இன்ஃபேக்ட் தாய் வந்து இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்க கூட இருக்கவங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் ரிஷப லக்னம் தான் நம்மளுடைய நாட்டுக்கும் அப்படிங்கிறனால கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் இட்ஸ் டைம் டு ஃபைட் பேக். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இந்தியா வில் ஹேவ் சம் வார்ஸ். பார்டர்ஸில் கண்டிப்பாக வார் இருக்கும். தட் இஸ் அ டீட்டெயில்டு திங். நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்க வேண்டிய வரும். நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வார் பொறுத்த வரைக்கும் இந்த மேஜர் ரீசனே வந்து அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ட்ரம்ப்போட ஜாதக அமைப்பும் அமெரிக்காவோட ஜாதக அமைப்பும் இந்த வாருக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது? ஸோ அதை பற்றி ஆக்சுவலி அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணதே. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படி ஆகுது அப்படிங்கிறது வேணால் நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். லைக் கும்பத்தில் இப்போ ராகு இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஆப்வியஸ்லி மேஷத்தை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப்பும் சிம்ம லக்னம், அமெரிக்காவும் சிம்ம லக்னம், அங்கே கேது. ஸோ இவர்கள் பேராசையின் காரணமாக தவறான டெசிஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, விச் இஸ் கோயிங் டு பேக் ஃபேர் தம். இப்போது ட்ரம்ப்போட ஹாரோஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு செப்டம்பர் 2024 மே மாதம் 2027 வரைக்கும் குரு தசை சுக்கிர புக்தி போயிட்டுருக்கு. குரு வந்து இங்கே ஓரளவுக்கு நல்லவர் தான் அவருடைய ஜாதகத்துக்கு. ஆனால் சுக்கிர புக்தி வந்து இவங்களுக்கு அவ்வளவு நல்ல புக்தி இல்லை. சுக்கிரன் சனியோட 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இவரே தப்பாக கணிச்சு தான் எதிர்பார்க்குறாரு. அது நமக்கே புரியுது. பட் ஏன் அப்படி எதிர்பார்க்குறாருன்னா சனியும் சுக்கிரனும் இவருக்கு 12ல் இருக்குது. சனி வந்து இவருக்கு ஒரு ஆகாத கிரகம். சனியோட சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரனும் இங்கே ஆகாத கிரகம் தான். இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம். பாதகஸ்தானத்தில், ராசிக்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்து கடகத்தில் சனி சுக்கிரன் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவர் நாட்டுக்கு பாதகமான ஒரு முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அமெரிக்க மக்களே அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இப்போ இந்த சீஸ்ஃபயர் நாடகம்லாம் ஆடினதே அங்கே அவருடைய மரியாதை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் முழு கிரகணத்தில் பிறந்தவர். இந்த முழு கிரகணம் அப்படிங்கிறது வந்து கிரகண ஜாதகம் வந்து அவங்க ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கவே மாட்டாங்க. அவங்களால வந்து நன்மைகளும் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இது நம்ம புராண இதிகாசங்களையும் பார்த்துருக்கோம். கிரகண நேரங்களில் கர்ப்பவதிகள் வெளியே வரக்கூடாது, அந்த டைமில் குழந்தை பிறக்கக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு வந்து சும்மா தமிழ் சினிமாலலாம் ஃபன்னாக தான் பட் காமிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அசுர குணங்கள் கொண்டு இருக்கும். அவருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், அதுவே ஒரு அசுர குணம் உள்ள நட்சத்திரம் தான். ஸோ கிட்டத்தட்ட அவர் ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு அசுர ரீதியான ஒரு சில அமைப்புகள் தான். இதுக்கு அமெரிக்காவோட ஹாரோஸ்கோப் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி அமெரிக்காவுக்கு வந்து 6ல் கேது. இப்போ வந்து அந்த கேது மேலே ராகு வரப்போகிறார். ஸோ கேது மேலே ராகு மேலே கேதுவும் திரும்பி போகும்போது அவங்களும் வந்து சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா வில் பி சஃபரிங் அ லாட். இது முடிய போகிறதில்ல வார். அண்ட் இந்த வார் பீரியட்லேயே அவங்க நிறைய சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கவங்களுக்கு நம்ம இந்தியா கூட மோடி வந்து பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகாமல் வச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க அங்கே சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சஃபரிங்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதுக்குன்னு தடால்னு உடனே அமெரிக்கா கீழே விழுந்துரும், டாலர் வேல்யூ இல்லாமல் போய்டும்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. தே ஹேவ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். அண்ட் அமெரிக்கா வந்து லாபஸ்தானம், ஒரு 4-5 கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு வீட்டில் 4 கிரகத்துக்கு மேலே இருந்தால் அந்த வீடு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது பேசிக் ஜோதிட விதி. ஆனால் இது
லாபஸ்தானத்துக்கு மட்டும் ஒத்து போகாது. ஸோ அந்த வகையில் உடனடியாக அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புகள் அப்படின்னு வரப்போகிறதில்ல. பட் கண்டிப்பாக அமெரிக்கா வந்து இதனால் சஃபர் ஆவாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியாக, அந்த அமெரிக்காவோட ஜாதக ரீதியாக ராகு மேலே இந்த இயர் எண்டில் ராகு மேலே கேதுவும் கேது மேலே ராகுவும் போக போகுது. இப்போ எப்படி ஈரான் ஃபேஸ் பண்ணாங்களோ அது அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு மாறப்போகுது. ஸோ இவர் எடுத்த டெசிஷன்ஸ்னால அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவருடைய ஜாதக ரீதியாக இவ்வளோ நாள் செஞ்ச எந்த நல்லதுமே ஞாபகம் இல்லாத மாதிரி அவரோட சுயரூபம் வெளியில் வந்து தான் அவருடைய பதவி விட்டு இறங்கலாம். அவருடைய பதவிக்காலமே அவர் முழுசாக முடிப்பாராங்கிறதே டவுட்டு தான். ஏன்னா அது மே மாதம் 2027 வரைக்கும் இவருக்கு இதே தசாபுக்தி தான். சூரியன் வந்து வரும்பொழுது அவர் பதவியில் இருக்க மாட்டார். ஸோ அவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஏதாவது அங்கே உள்நாட்டு கலவரம் மாதிரி ஏற்பட்டு அவர் பதவி இறங்க வேண்டி வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இட் இஸ் டஃப். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எய்டிங் த வேர்ல்டு வார். இதனால் வந்து வேர்ல்டு வார் இன்னும் நீடிக்கும். அண்ட் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் முடிகிற மாதிரி இல்லை. ஸோ வார தொடரும். ஸோ அமெரிக்காவோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அமெரிக்காவில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்துச்சுன்னா அது உலக நாடுகளுக்கே பாதிப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரம்ப் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி பதவியிலேருந்து இறங்குறாங்க அப்படிங்கும்பொழுது அமெரிக்காவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான அவங்களுடைய ஜிடிபி குறையும், டாலர் வேல்யூ இறங்கும்னா டபால்னு கீழே விழுந்துரும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் அமெரிக்கா மேலே இருக்க நம்பகத்தன்மை குறைந்துவிடும். அது நம்ம இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குறைஞ்சி தான் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அமெரிக்கன் ஷேர் வேல்யூஸ் எவ்வளோ கீழே போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இனியும் அமெரிக்காவோட ஜிடிபி, அவங்களோட எக்கானமி கண்டிப்பாக அடி வாங்க போகுது. ஸோ தட் வில் பி தேர். ஸோ தொடர்ந்து நம்ம வார் சுச்சுவேஷன்ஸ் பற்றி பேசலாம். இன்னும் ஈரான், இஸ்ரேல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டாண்டெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம பேசலாம் மேம். அது வரைக்கும் நன்றி. நன்றி. ராதே கிருஷ்ணன்.